ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா ரிவ்யூஸ் vlog. குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு 15 பாதாம் இல்லை 20 பாதாம் கிட்ட எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 8 to 10 முந்திரி, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நான் கொதிக்க விட்டுட்டேன். பால் பாதி அளவுக்காக கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. நல்லா திக்காக வரணும். பார்த்திங்கன்னா ஏடுலாம் சைடில் வரும். நம்ம அதை ஒரு கேப்க்கு அப்புறம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடியில் பிடிக்காமல். நல்லா நம்ம பாதி அளவுக்கு அந்த பால் வந்தோன்னே இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க, இல்லைன்னா பொங்கி இதாகிடும். சர்க்கரையை நல்லா கிண்டி சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது. இது நல்லா அப்படியே திக்காக வர அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மோல்டில் தாங்க நான் ஊற்ற போகிறேன். என்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை, அதனால் சாக்கோபார் ஐஸ்கிரீம் மோல்டில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம ஆறினதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஆனோன்னே இப்போ இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் செஞ்சது இந்த 8 மோல்டு இல்லாமல் எக்ஸ்ட்ராவே ஒரு கிளாஸ் வந்துச்சு. அதை நான் நார்மல் கிளாஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ மோல்டில் ஃபுல்லாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த மோல்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஓவர் நைட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இது என்னோடய சிஸ்டர் பர்த்டேக்காக தாங்க, அவளுக்காக நான் ஹோம்மேடாக செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பார்த்திங்கன்னா வாட்டரில் அடுத்த நாள் நான் வச்சுட்டு லைட்டாக வாட்டர் வச்சுட்டு அது எடுக்கும் போது நல்லாவே வந்துச்சு ஷேப்பாக. கலருமே அந்த பாதாமோட கலர் நல்லாவே தெரிஞ்சிச்சு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹெல்த்தியானதும் கூட. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.